நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த சட்டி வச்சாவே உங்களுக்கு தெரியும் நான் என்ன செய்யறேன்றதை. வடவும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கத்திரிக்காய், குட்டி குட்டி கத்திரிக்காய் விற்றுது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டி கத்திரிக்காய் பார்த்தாவே எனக்கு அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டை கத்திரிக்காய் இது. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து கீரி அதில் போடணும். பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் தக்காளியை தண்ணி இருந்துருக்குது எனக்கு தெரியல, அப்படியே கொட்டிட்டேன். சரி பரவாயில்ல. இது நல்லா வதக்கணும். நான் எப்பவுமே நல்லெண்ணெய் தான் வைப்பேன். நான் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். சாதம் வந்து வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு. அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையலே வந்து சாதமும் குழம்பும் தான். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து ஒரு ஏனத்தில் நான் மாற்றி வைக்கல, மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகே. இது நல்லா வதங்கட்டும். வாங்க நம்ம வந்து இடத்துக்கு போகலாம். இப்போ நான் என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா, நேற்று வந்து வாழை கருவாடு வாங்கிட்டு வந்தேன். இந்த 2 கருவாடு வாங்கிட்டு வந்தேன். இது கட் பண்ணி கழுவிட்டு குழம்புல போட போகிறேன். ஏன்னா குழம்பும் நல்லாயிருக்கும். இதை விட வறுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா. அதனால 4 பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த 2 பாக்கெட்டு வந்து குழம்பு இன்றைக்கி வச்சுருவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கருவோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு இது வறுத்துருவோம். இது கரெக்டாக இருக்கும். அதனால தான் 4 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். நான் கணக்கு பண்ணி தான் வாங்கிட்டு வருவேன். எங்கள் வீட்டுக்காருக்கு கருவோடுனாவே பிடிக்காது. ஐயோ கரும்பு இதெல்லாம் சாப்பிடுவே அப்படின்னு. என்னமோ ஐயர் வீட்டு புள்ள மாதிரி. கறி தான் சாப்பிடுவார், மீன் தான் சாப்பிடுவார். மீன் சாப்பிட மாட்டார், சிக்கன் மட்டன் தான் சாப்பிடுவார். ஆனால் இது மட்டும் சாப்பிட மாட்டார். நாங்கள் எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கேன் இல்லையா. கருவாட்டு குழம்பு எண்ணெய் நிறைய ஊற்றினாவே நல்லாயிருக்கும். இது அப்படியே வதங்கட்டும். அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபேன் போட போகிறேன். ஆர்வ போட்டேன். ஸோ இதை போட்டுட்டு ஃபேன் ஓடிட்டுருக்கு. அது கூட வந்து தக்காளி போட்டுருவோம்.